அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாவின் அருள், கருணை மற்றும் சமாதானம் உங்கள் அனைவர் மீதும் நிலைத்திருக்க அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். புனிதமான ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்கள் மிகவும் முக்கியமானதும் அருமையானதும் ஆகும். இந்த நாட்களில் அல்லாவின் அருள் மிக அதிகமாக இறங்குகிறது. இந்த நாட்களில் மனிதன் செய்த நற்செயல்கள் பல மடங்கு பலனாக கிடைக்கிறது. குறிப்பாக ரமலான் பிறை 21, 22, 23 ஆகிய நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, துஆ செய்வது போன்ற அமல்கள் செய்ய வேண்டும். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் ஒரு அழகான மற்றும் பயனுள்ள அமல் உள்ளது. இந்த அமலை பலர் அனுபவித்த ஒரு நல்ல அமலாக கூறுகின்றார்கள். இந்த அமல் என்னவென்றால், குர்ஆனில் உள்ள ஒரு சிறிய ஆனால் மிக பெரும் அர்த்தம் கொண்ட சூராவை ஓதுவது. அந்த சூரா தான் சூரா இன்பிதார். இந்த சூரா குர்ஆனின் 82வது சூரா ஆகும். இந்த சூராவை குறிப்பாக ரமலான் பிறை 21, 22, 23 ஆகிய 3 நாட்களுக்குள் 70 முறை ஓதி நிறைவு செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த அமலை செய்யும் முறை என்னவென்றால், ஒருவர் தனியாக செய்தால் 3 நாட்களுக்குள் 70 முறை ஓதி நிறைவு செய்ய வேண்டும். உதாரணமாக முதல் நாள் 25 முறை, இரண்டாவது நாள் 25 முறை, மூன்றாவது நாள் 20 முறை என்று தங்களுக்கு சுலபமாக இருக்கும் வகையில் பிரித்து ஓதலாம். அல்லது 20, 20, 30 எனவும் பிரித்து ஓதலாம். முக்கியமானது என்னவென்றால், இந்த 3 நாட்களுக்குள் 70 முறை சூரா இன்பிதாரை நிறைவு செய்வது. இந்த அமலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த சூராவை இரவில் ஓதக்கூடாது என்று கூறப்படுகிறது. அதாவது பஜ்ர் தொழுகைக்கு பிறகு முதல் மக்ரிப் தொழுகை நேரம் வரைக்கும் மட்டும் ஓத வேண்டும். மக்ரிப் பாங்கு வந்த பிறகு இந்த அமலை செய்யக்கூடாது. அதனால் இந்த 3 நாட்களிலும் பகல் நேரத்திலேயே இந்த அமலை செய்ய வேண்டும். ஒருவர் தனியாக ஓதினால் 3 நாட்களுக்குள் 70 முறை நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் பலர் சேர்ந்து செய்ய விரும்பினால் 2 பேர் அல்லது 3 பேர் அல்லது குடும்பத்தினர் சேர்ந்து ஓதலாம். அப்படி பலர் சேர்ந்து ஓதினால் ஒரு நாளுக்குள்ளாகவே 70 முறை ஓதி நிறைவு செய்யலாம். உதாரணமாக பஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஆரம்பித்து மக்ரிப் வரை பலர் சேர்ந்து ஓதினால் அந்த நாளிலேயே 70 முறை நிறைவு செய்ய முடியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. ஒருவர் தனியாக ஓதினாலும் சரி, பலர் சேர்ந்து ஓதினாலும் சரி, அனைவருடைய எண்ணமும் ஒரே எண்ணமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரே தேவைக்காக, ஒரே நோக்கத்துடன் அல்லாஹ்விடம் வேண்டிக்கொண்டு இந்த சூராவை ஓத வேண்டும். அப்படி மனம் ஒன்றாக வைத்து அல்லாஹ்விடம் வேண்டிக்கொண்டு இந்த அமலை நிறைவு செய்தால் அல்லாஹ் அவர்கள் கேட்ட தேவையை நிறைவேற்றுவான் என்று கூறப்படுகிறது. அதனால் அன்பான சகோதரர்களே, இந்த அருமையான வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. ரமலானின் இந்த முக்கியமான நாட்களில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறி, குர்ஆன் ஓதி, துஆ செய்து, நமது தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிகுந்த கருணையுள்ளவன். அவன் தனது அடியார்களின் துஆவை ஏற்றுக்கொள்வான். இந்த அமலை ஆரம்பிப்பதற்கு முன்பும் முடித்த பிறகும் அல்லாஹ்விடம் மனமார துஆ செய்யுங்கள். மேலும் இந்த நாட்களில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற இந்த திக்ரையும் சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன. அன்பான சகோதரர்களே, இந்த நல்ல தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நன்மை சென்றடைய இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இன்னும் இத்தகைய மார்க்க தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து, நம் துஆகளை ஏற்றுக்கொண்டு, இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை வழங்குவானாக. ஆமீன்.